இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 6. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இப்ப இருக்கக்கூடியது. உண்மையிலே பாத்தீங்கன்னா 9 கட்சிகள் இருக்கின்றன. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுல 6 தான் அப்படிங்கிறது கூகுள்லயும் மற்றதுல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, தேடி இருப்பீங்க. இதற்கு முன்பு படிச்ச வேற சில போட்டித் தேர்வுகளுக்காக படிச்சிருப்பீங்க 6 கட்சிகள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஆனாலும் 9 கட்சிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல தேசிய கட்சி அப்படிங்கிறது எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு அதாவது அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வழங்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு இந்திய பொது தேர்தல் அல்லது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 6% விழுக்காடு பாத்தீங்கன்னா செல்லத்தக்க வாக்குகள் பெற்றிருக்கோன்னு 4 மாநிலங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல வாக்குகளை பெற்றிருக்கணும். இது ஒரு தகுதி. இரண்டாவது தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த பொது தேர்தல் அதாவது மக்களவை நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை பாத்தீங்கன்னா இதே மாதிரி உறுப்பினர்கள் அதாவது மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க அதுலயும் பாத்தீங்கன்னா 4 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். முதல்ல சொன்னதே தான், அது தனியா சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். 6 விழுக்காடு வாக்குகள் செல்லத்தக்க வாக்குகள் பெற்றிருக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அது ஒரு தகுதி. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாநிலங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. மூணாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தகுதிகள் இருந்துச்சுன்னா ஒரு கட்சி தேசிய கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்குகிறது. இதன் அடிப்படையில தான் இருக்குதுங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துடலாம். நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா அந்த 9 தேசிய கட்சிகள் அப்படின்னு முதலாக பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது பாத்தீங்கன்னா ஐஎன்சி அப்படிம்பாங்க. நம்ம இந்திய தேசிய இயக்கத்தை பத்தி படிச்சிருப்பீங்க, போட்டித் தேர்வாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஐஎன்சி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு. அது யாரு தோற்றுவிக்கப்பட்டாங்க, அதாவது நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே இருந்திருக்குங்க. அது தோற்றுவிக்கப்பட்டவர் ஏவோ ஹியூம் அப்படிங்கிறவர். ஃபவுண்டர் ஆலன் ஆக்டோவியம் ஹியூம். எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? டிசம்பர் 28, 1885. எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் December 28, 1885. அதனுடைய தற்பொழுது உள்ள அதாவது என்ன சொல்லுங்க சின்னம் அது பாத்தீங்கன்னா கை சின்னம், அது ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தற்பொழுது உள்ள அதனுடைய தேசிய தலைவர் யாருன்னா திரு மல்லிகார்ஜுன கார்கே.